Hello everyone. This is Nagarjun and you're watching me on நான் மனிதன். நீங்களாம் ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். அதாவது தடுப்பூசி போடுறதாங்க. இந்த தடுப்பூசியை வந்துட்டு இப்ப கரண்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல்ல கம்பல்சரியா போடணும் அப்படின்ட்டு நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து இந்த அப்போலோவோட மருத்துவமனை ஓனரும் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா கண்டிப்பா போடுங்க, இது வந்து இந்தியாவில தான் தயாரிக்கப்படுற மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த விஷயத்துக்கு நான் அப்போலோ ஓனருக்கு கடைசியா வரேன். ஸோ முதல்ல வேக்சின் நம்ம பார்ப்போம். வேக்சின் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ மாத்திரையோ மருந்தோ கிடையாதுங்க நம்ம நோயை கியூர் பண்றதுக்கு. அதாவது என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு கிருமிய வீரியம் கம்மியா இருக்க கிருமிய நம்ம உடம்புல செலுத்தினா அந்த கிருமியால வரக்கூடிய நோய் வந்து நம்ம பாடியில அடுத்து வராது அப்படின்ட்டு ஒரு சயின்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்பிதான் வேக்சின் போட்டுருக்காங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வேக்சின் போட்டா அந்த நோய் வராது, ஆனா அதை தவிர்த்து எல்லா நோயுமே வரும். ஏன்னா நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் சின்ன வயசுலயே கொலாப்ஸ் ஆயிடும். கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டம் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து நம்ம வளர்ற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நம்ம உடம்புல வந்து எல்லா விதமான நோய் தொற்றுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால நம்மளுக்கு எல்லா விதமான நோயும் ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஃபாரின் கம்பெனிகள், இந்த மருந்து மாத்திரை கம்பெனிகள், இந்த இலுமினாட்டிகள், இந்த சீக்ரெட் சொசைட்டி இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா மருந்து மாத்திரை கம்பெனிங்கிறது சும்மா கிடையாதுங்க. இட்ஸ் அ $multi-million பிஸ்னஸ். இந்த $multi-million பிஸ்னஸ்ல வந்துட்டு அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன பையனுக்கு தடுப்பூசி போறான்னு வச்சுங்களேன். அந்த பையனுக்கு வந்து அடுத்து வந்து இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ வர வர அந்த தடுப்பூசி போற பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு வர வர இந்த சின்ன குழந்தைகள்லாம் அடிக்கடி டாக்டர் தூக்கிட்டு போறாங்க எல்லாத்துக்கும். ஏன்னா வந்துட்டு வீட்டில் பண்ற கை வைத்தியத்துக்குலாம் அந்த குழந்தையால அந்த அந்த நோய் கியூர் ஆக மாட்டேங்குது. ஸோ உடனே டாக்டர் தூக்கி போறாங்க. அப்ப பாத்துக்குங்க, இதெல்லாம் ஏன் வருது? அந்த வேக்சினேஷன் போடுறதுனால தாங்க வருது. இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க உடனே போலியோ வந்து இந்தியாவில வந்து இப்ப விரட்டப்பட்டு இருக்கு, அதுக்கு யாருப்பா காரணம்? வேக்சினேஷன் தான் காரணம், அப்ப நீ என்னத்தையா தெரியாம பேசக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மைதாங்க. போலியோ அப்படிங்கிறது இலுமினாட்டிகள் உருவாக்கப்பட்ட ஒரு நோய் தான் போலியோ. இந்த போலியோவுக்கு வந்துட்டு டிவி பேப்பர் எல்லாத்துலயும் நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. போலியோ வந்து வந்துருச்சு, இத்தனை பேர் வந்துருச்சு, உங்க குழந்தைக்கு வரக்கூடாது, ஸோ உடனே பக்கத்துல இருக்க இங்க போய் போலியோ சொட்டு மருந்து ஊத்துங்க, அந்த சொட்டு மருந்து ஊத்துங்க அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லா பரப்பி 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 ஏதோ கொஞ்சம் 1-2 பேர்த்துக்கு வந்து இவங்களே வந்து உருவாக்கி விட்ட நோயை இந்தியா ஃபுல்லா பரவிடும் செஞ்சிடும் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவுக்கு ஃபுல்லா போலியோ சொட்டு மருந்து ஊத்திட்டாங்க. நீங்க ஒன்னே யோசிக்கலாம், இந்த சொட்டு மருந்து ஊத்துறவங்க அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்டே ஒண்ணு சொன்னேன், என்னன்னா இத ஒரு வாட்டி நம்ம சொட்டு மருந்து இந்த தடுப்பூசி நம்ம கொடுக்கறதுனால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகுது. சின்ன வயசுலயே வந்து அவ்வளோ ஹெவி டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அதிகமா பாதிக்கப்படும். அந்த பாதிக்கப்பட்டா அந்த நோய் மட்டும் தாங்க வராது, அதை தவிர்த்து ஃபியூச்சர்ல எல்லா நோயும் வரும். அதனால புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிசீஸ்க்குமா வேக்சின் போட்டுருக்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வேக்சினா போட்டிருக்காங்க, ஆனா அவங்க வந்து கடைசியில எந்த நோயுமே வராம சாணாது சந்தோஷமா தான் இருந்தாங்க, ஆரோக்கியமா தான் வாழ்ந்தாங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நாய் பூனை எதுக்காவது வேக்சின் போடுறோமா? காட்டுல இருக்க சிங்கம் மண்ணில் தான் திரியுது, அதுல சாக்கடை தண்ணி தான் குடிக்குது. அதுக்கெல்லாம் வந்துட்டு யாராவது வேக்சின் போட்டுருக்காங்களா? புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம மனுஷன், நம்மளும் ஒரு அனிமல்ங்கிறப்ப அதுக்கு ஒத்து போற எல்லா விஷயம் நமக்கும் ஒத்து போகும். அப்படின்றப்ப நம்மளோட இம்யூனிட்டி தான் டெவலப் பண்ணிக்கணுமே தவிர இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் போடுறது வந்து மிக மிக முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ நீங்க நியூஸ்ல பேப்பர்ல படிச்சுட்டு கண்டிப்பா வேக்சின் போடணும் அப்படின்றதெல்லாம் முதல்ல ஒரு ஏற கட்டுங்க. இப்ப ரீசெண்டா கூட நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க, அது ரொம்ப எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த யூடியூப்ல அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு ஃபாரினர் தான் அவங்க சொல்றாங்க, அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு வேக்சின் கொடுத்தனால வந்துட்டு
அந்த பொண்ணுக்கு ஆட்டிசம் வந்துருச்சு அப்படின்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பேசுறாங்க அந்த வீடியோவில். இல்லைன்னா பார்க்கவே முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முடியல. அவங்க கேஸ் போட்டு பார்த்தாங்க. பட் வந்துட்டு அந்த வேக்சின் பாட்டில்லையோ வந்து குறிப்பிடப்பட்டிருக்குமா காஷன் அப்படின்ட்டு. இது வந்துட்டு என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வந்தாலும் அந்த வேக்சின் கம்பெனி இதுக்கு பொறுப்பு இருக்காது அப்படின்ட்டு அவங்க கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்களாம். வேற இன்னொன்று முக்கியமான விஷயம், SIDSன்னு சொல்லுவாங்க, அதாவது சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம். அப்படின்னா இந்த வேக்சின் போட்ட உடனே இந்த குழந்தை இறந்துருச்சுன்னா அந்த கம்பெனி நிர்வாகம் இதுக்கு வந்து எந்த விதத்திலையும் பொறுப்பு இருக்காது. ப்ளஸ் அந்த டாக்டருக்கு இது மேலே எதுவும் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறதா அந்த SIDS. அதையும் தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன எழுத்தாக இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால் நம்மளை வச்சு ஊரை மாற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பிலிப்பைன்ஸில் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து என்னோட நான் மனிதன் சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பிலிப்பைன்ஸை பற்றி சொல்லியிருக்கேங்க. இந்த பிலிப்பைன்ஸில் வந்துட்டு தடுப்பூசிகள் மூலயமா ஃபெர்டிலிட்டி ரேட்டை குறைச்சிட்டாங்க. அதாவது அங்கே இருக்கவங்களால அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கவே முடியாது, அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. அதனால் ஸ்டெரைல் ஆகி 10ல் 2 ஒரு ஆளுக்கோ மட்டும் தான் குழந்தை பிறந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு அந்த வேக்சின்ஸை போட்டு மொத்த பாப்புலேஷனை குறைச்சிட்டாங்க. நீங்கள் வேணும்னா பிலிப்பைன்ஸோட பாப்புலேஷன் ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு கடந்த கொஞ்சம் வருஷங்களுக்கும் இப்போ வந்து பாப்புலேஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நல்லா பாருங்கள். அவங்க எல்லாரும் வந்துட்டு குழந்தை இனிமையால் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் வந்து அது ஒரு பிஸ்னஸ். அதை வச்சு அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் இருக்குது, டெஸ்ட் டியூப் பேபி இருக்குது அப்படின்ட்டு திரும்ப அந்த மாதிரி காசு பிடிங்கிடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிஸ்னஸ்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ அந்த அப்போலோ ஆஸ்பத்திரி பற்றி சொன்னோம். அந்த அப்போலோ நிர்வாகி என்ன சொல்கிறாப்புலன்னா, வேக்சினேஷன்லாம் இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எல்லாரும் தயவு செஞ்சு போடுங்க அப்படின்ட்டு அவர் கம்பல்ஷன் பண்ணுறாரு. இது வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்து தான், ஸோ தைரியமாக போடலாம் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அந்த ஆள்லாம் பேசுகிறான்ட்டு ஒரு தைரியத்தில் உங்கள் குழந்தைக்கெல்லாம் வேக்சினேஷன் கொடுக்காதீங்க. நெட்டில் போய் வேக்சினால வந்த வினையை வந்து நிறைய யூடியூப்ல எவ்வளவோ வீடியோ இருக்குங்க, செக் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்க தைரியம் இருந்தால் உங்க குழந்தைக்கு போடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்த ஆள்லாம் ஒரு ஆளா? எங்க இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரஜைங்க சிஎம்க்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு நம்மளுக்கு தெரிய விடாம பண்ணது அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல். என்னைக்கோ செத்த சிஎம்க்கு எத்தனையோ நாள் கழிச்சு ரிப்போர்ட் கொடுத்தது, மூடி மறைச்சு ரிப்போர்ட் கொடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல். எத்தனையோ பேத்த வந்து கொன்னுட்டு அடுத்து காசு கொடுத்தாதான் அவங்க பணத்தை தருவேன்னு சொல்லி மிரட்டினது அப்போலோ ஹாஸ்பிட்டல். எவ்வளவோ கேஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேல இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு யாருக்காது? ஸோ அவனா ஒரு ஆளுன்ட்டு சொல்றான்ட்டு உங்க குழந்தைகளுக்கு போய் வேக்சின் போடாதீங்க. தயவு செஞ்சு யூடியூப்ல ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும்னா எவ்வளவு தேடுறீங்க, இந்த ஸ்கூல்ல இது இருக்கா அது இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி எதுக்கும் ரிசர்ச் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் போடுங்க. கவர்மெண்ட் சொல்றான், மீடியா சொல்றான், அவன் சொல்லிட்டு போயிடுவான். காசு இருக்கு அவனுக்கு காசு வரணும், அதுக்காண்டி என்ன வேணா பண்ணுவான். உங்க குழந்தைகள் உங்க குழந்தையோட ஃபியூச்சர், அதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணுங்க. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இது இன்கேஸ் வந்துட்டு அந்த ஸ்கூல்ல கம்பல்சரியா கேட்குறாங்க, நீங்க போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை வந்துட்டு நீங்க நோன் டிக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது, நீங்க வந்து போட தேவை கிடையாது. அதே இன்னொரு விஷயம் வந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் ஒருத்தர் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து நம்ம தகவல் உரிமை சட்டத்துக்கு போய் அனுப்பிச்சிருக்காரு. அதுபடி எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது தடுப்பூசி போடுறதுக்கு. அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட்டுக்கும் தடுப்பூசி போடுறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க தடுப்பூசி போடாமலும் பர்த் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பலவிதப்பட்டமான கேள்விகளுக்கு பதிலோட தகவல் உரிமை சட்டம் வந்து பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரோட காப்பியும் கையில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இன்கேஸ் ஒருத்தன் போட்டு தான் ஆவேன் அப்படின்னு ஒருத்தன் நிற்கிறான் போட சொல்றாங்கன்னா, அந்த டாக்டர் கிட்ட ஒரு லெட்டர் இருக்குங்க. நீங்க ஒரு லெட்டர் கையில் வச்சுக்கணும். அதாவது பிசிஷியன்ஸ் கேரண்டி ஃபார் வேக்சின் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல கண்டிப்பா எந்த டாக்டரும் கையெழுத்து போடவே மாட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தா, என் குழந்தைக்கு என்ன ஆனாலும் அது டாக்டர் தான் பொறுப்பு அப்படின்றது லெட்டர். ஸோ எந்த டாக்டரும் கையெழுத்து போட மாட்டான். முடிஞ்சா அந்த கையெழுத்து போட்டுட்டு நீங்க ஊசி போட சொல்லுங்க. கண்டிப்பா எவனும் போட மாட்டான். ஸோ அந்த லெவலுக்கு மோசமானது வேக்சின். ஸோ டாக்டர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா வந்துட்டு வெளியே காமிச்சிக்க மாட்டானுங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு பிசினஸ் பாதிக்குதுல. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர்கள் சொல்றாங்க இந்த வேக்சின் போட்டால் உங்க குழந்தைக்கு நல்லது அப்படின்ட்டு. தயவு செஞ்சு நம்பாதீங்க. வேக்சின் போட்டால் உங்க குழந்தைக்கு நல்லது கிடையாது, இந்த டாக்டர்களோட குழந்தைகள் நல்லது.
ஏன்னு புரிஞ்சா அவங்களோட பிற்காலத்தை அவங்க பையன் ஒரு டாக்டர் ஆவான். அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த பையனுக்கு ஒரு பேஷண்ட் எப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறான் அவன் டாக்டர். அவ்வளோதான். இவ்வளோதாங்க என்னால் சிம்பிளாக சொல்ல முடியும். ஸோ பல விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். பிலிப்பைன்ஸ் பற்றி சொல்லிட்டேன், இந்த எஸ்ஐடிஎஸ் பற்றி சொல்லிட்டேன். ஸோ நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாம் உடனே இதை பார்த்தோன்னே சொல்லலாம், என்னப்பா இதெல்லாம் ஹீரோ பஸ் எப்போயே சொல்லிட்டாரு, நீ என்னப்பா திரும்ப வந்து திரும்ப அதே கதையை சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் அதே கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவர் சொன்னதா இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி தான் பார்த்துட்டு நான் அது ஒரு திரும்ப ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்து தான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவர் சொன்ன எல்லா விஷயங்கள் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் அது கம்பைல் பண்ணி தான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மூணு லெட்டரும் எனக்கு ஃபர்ஸ்டே எனக்கு கிடச்சிச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். இல்லையா நான் கீழே வந்து healerbaskar@gmail.com அதுக்கோட இமெயில் அட்ரஸை லிங்க்ல கொடுக்குறேன். அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வேக்சினேஷன் பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அவரே அந்த ஹீலர் பாஸ்கரே வந்துட்டு எல்லா விதமான இதுவும் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அந்த நான் கடைசி சொன்னப்பட்ட 3 லெட்டருமே அனுப்பிச்சி வச்சுட்டாரு. ஸோ அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டா போதும். உங்கள் குழந்தைக்கு யாரும் கம்பல்சரியாக போடணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும், எதை பற்றின வீடியோ போடணும், அது அப்படி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு காமெடிலாம் ஷேர் பண்ணுறோம். இதே ஷேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் அமையணுன்றது என்னோட ஆசைங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நிறையா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. ஸோ கண்டிப்பாக உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். Until it's bye from Nagarjun. Bye.